Audio Jungle. Hi, hello, welcome back to my channel dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson என்னன்னா CBSE class 11 computer science with Python. So இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா chapter 5 getting started with Python. So இதுக்கு முன்னாடி நம்ம 4 chapter பார்த்துக்கோம். என்னன்னா chapter 1 computer system overview, chapter 2 data representation, chapter 3 boolean algebra, chapter 4 problem solving. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா chapter 5 getting started with Python. So இந்த லெசன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா Python language-ஐ லேர்ன் பண்ண ஆரம்பிக்க போறோம். So இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா about or introduction about the Python. So Python language-னா என்ன, அதோட advantages, disadvantages, இந்த Python வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது, இதுல வந்து நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்றது, அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, அதோட மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, உங்க எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ப்ளீஸ் கீப் support my channel. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாம் லெசன்குள்ள. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான் இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த பைத்தான் இன்ட்ரடக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட் இஸ் வைட்லி யூஸ்ட் ஜென்ரல் பர்பஸ். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்றாங்க, ஜென்ரலாகவும் யூஸ் பண்றாங்க. ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் இது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம வந்து நார்மலாக ஹியூமன் பீயிங் நம்ம வந்து ரீட் பண்ணுற லாங்குவேஜ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜால் கிரியேட் ஆனது தான். அப்புறம் இது யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா developed by Guido van Rossum in 1991. ஸோ எந்த இயர் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1991 தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கைடோ வேன் ரோசம். இவங்களோட கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா நெதர்லாண்ட். ஸோ நெதர்லாண்டில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த பைத்தன் லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பைத்தன் லாங்குவேஜ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக, ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட். ஸோ சர்வர் சைடில் வந்து பார்த்தோம்னா ஒரு வெப் வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதோட மட்டும் இல்லாமல் சிஸ்டம் ஸ்கிரிப்டிங். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அதுக்காகவும் நம்ம வந்து இந்த பைத்தன் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்ஸ் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த பைத்தன் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த பைத்தானோட யூசஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஈஸி டு யூஸ். ஸோ யார் வேணால் இந்த பைத்தான் லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக தான் இதில் சின்டாக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ரோக்ராம்லாம் இல்லை, இது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியான லாங்குவேஜ். ஸோ யார் வேணால் எந்த ஏஜில் வேணால் இதை கற்றுக்கலாம். இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். ஸோ இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் சொல்லும்போது கோட் எக்ஸிக்யூஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் லைன் பை லைன். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர். ஸோ டிரான்ஸ்லேட்டர் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து கம்பைலர், இன்னொன்று வந்து இன்டர்பிரேட்டர். ஸோ கம்பைலர் என்ன பண்ணணும்னா நம்மளோட லாங்குவேஜை வந்து ஒன் லைன் கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன் மெத்தட், அதாவது ஒன் லைன் கோ அப்படின்னா ஃபுல் ப்ரோக்ராமையுமே அது என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற எரர்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கும். பட் இன்டர்பிரிட்டேஷன் சொல்கிறது என்னென்னா லைன் பை லைன்
உங்களோட கோடிங், உங்கள் லாங்குவேஜோட கோடிங்கை லைன் பை லைன் செக் பண்ணி எரர் இருக்கா இல்லையன்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்டர்பிரிட்டேஷன் லாங்குவேஜ். சரி, இப்போது கம்பைலர் பெஸ்ட்டா இல்லை இன்டர்பிரிட்டேஷன் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்பிரேட்டர் தான் பெஸ்ட். ஸோ நம்மளோட லாங்குவேஜில் வந்து பார்த்தோன்னா உடனே ரீட் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்தால் தான் அது வந்து ஒரு நல்ல லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பைத்தானுமே கூட இன்டர்பிரிட்டேஷன் லாங்குவேஜ் தான். ஸோ இதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் லைன் பை லைன். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். அது என்ன கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் கேன் ரன்ஸ் ஆன் விண்டோஸ். ஸோ விண்டோஸ், எந்த விண்டோஸில் வேணால் நம்ம ரன் பண்ணலாம். அதே சமயத்தில் லினக்ஸ், மேக், இந்த மாதிரி என்ன ஓஎஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, எல்லா ஓஎஸ்மே இது வந்து சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி மற்ற லாங்குவேஜ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ். எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் அப்படின்னா இதில் லெஸ் கோட் டு பி ரிட்டன் as it itself express the purpose of the code. ஸோ இது மற்ற லாங்குவேஜ் மாதிரிலாம் இல்லாமல் இப்போ C++ பார்த்தோம்னா ஜாவாலாம் பார்த்தோம்னா கோடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே. பட் இந்த பைத்தானில் வந்து பார்த்தோம்னா நம்ம கோடிங் எல்லாமே குறைவாக தான் யூஸ் பண்ண போகிறோம். குறைவான கோடிங் யூஸ் பண்ணியும் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தோம்னா அவுட்புட்டை வந்து நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அவுட்புட் வந்து நம்மளால் கெட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கம்ப்ளீட்னஸ், சப்போர்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் லைப்ரரி. ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. லைப்ரரி அப்படின்னா பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ ஆல்ரெடி பில்டின் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த பைத்தானில் வந்து நிறைய இருக்குது. அதனால நம்ம நல்ல ப்ரோக்ராம் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ணி நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ it support wide range of library. ஓகேங்களா? ஸோ அதான் கம்ப்ளீட்னஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இட் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரீலி அண்ட் சோர்ஸ் கோட் கேன் பி மாடிஃபைட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி இந்த பைத்தான் லாங்குவேஜை நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் இந்த பைத்தான் லாங்குவேஜோட சோர்ஸ் கோடும் என்னால் ஃப்ரீயாக வியூ பண்ண முடியும், அதே சமயத்தில் எடிட் பண்ணவும் முடியும். ஸோ அந்த கோடிங்கை வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் மாடிஃபை பண்ணிக்கலாம். யார் வேணால் அந்த கோடை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஈஸி டு யூஸ், இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ், கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ், எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ், கம்ப்ளீட்னஸ் அண்ட் தென் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் பைத்தான், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான். லெஸர் லைப்ரரிஸ் as compared to other programming language like C++, Java and .NET. ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதாவது C++, Java, .NET இந்த லாங்குவேஜில் இருக்கிற லைப்ரரிஸ் விட பைத்தானில் இருக்கிற லைப்ரரிஸ் வந்து கம்மி தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைப்ரரி அப்படின்னா பில்டின் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி அதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்மளோட பைத்தான் லாங்குவேஜில் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் லைப்ரரிஸ். நெக்ஸ்ட் ஸ்லோ லாங்குவேஜ். as it is interpreted language, it executes the program slowly. ஏன் ஸ்லோ அப்படின்னா லைன் பை லைன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால, இன்டர்பிரேட்டர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எக்ஸிக்யூட் பண்ணும், பட் எஃபெக்டிவாக இருக்கும். Third one, weak on type binding. So weak on type binding. It not pinpoint on use of a single variable for different data type. So இது வந்து பார்த்தோம்னா டைப் பைண்டிங் சொல்லும்போது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது வந்து வீக் ஆன் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரக்டர், இப்போ நான் ஒரு நேம் வாங்குறேன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும், நம்பர் வாங்குறேன்னா இன்டிஜர் யூஸ் பண்ணணும். இதே நான் வந்து ஒரு ஃபீஸ் டெசிமல் நம்பர் வாங்கணும்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது வந்து வீக் ஆன் டைப் பைண்டிங் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த பைத்தான் லாங்குவேஜை எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது?
ஸோ 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டவுன்லோட் பைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று பைத்தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் பைத்தான் டவுன்லோட் பைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கு எப்படி என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். யூ கேன் டவுன்லோட் பைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த லிங்க் கிவன் பிலோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா https://www.python.org நீங்கள் python.org/download கொடுத்தீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பேஜில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் பேஜ். இந்த டவுன்லோட் பேஜில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட வெர்ஷன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, விண்டோஸ் 7. ஸோ ஓஎஸ் தகுந்த மாதிரி தான் நம்ம இங்கே வந்து பைத்தானை வந்து டவுன்லோட் பண்ணணும். இங்கே நோட் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் ஒன்லி தட் பைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர்னு இருக்கும். ஸோ தட் இஸ் விச் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் விச் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் இட். ஸோ எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கிளிக் ஆன் த ஐகான் லேபிளிங் த ஃபைல் version.exe பாப்அப் விண்டோ வில் அப்பியர். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரன் ஆப்ஷன் கொடுங்க. ரன் கொடுத்ததுக்கப்புறம் செட்டப் பாப்அப் விண்டோ வில் அப்பியர். ஸோ இப்போ நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷனும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால் நவுன்னு நீங்கள் டைரெக்டாகவும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் இன்ஸ்டால் நவ் நீங்கள் அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் பாப்அப் விண்டோ வில் அப்பியர். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும்னா நம்மளோட செட்டப் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் நமக்கு எல்லாமே செட்டப் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இது மாதிரி செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்ன்ற மாதிரி நமக்கு ஒரு விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கோட அர்த்தம் என்னென்னா நம்ம வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு அர்த்தம். உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கேன். நான் எப்படி வந்து பைத்தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில். நெக்ஸ்ட் ஹவு டு ஒர்க் இன் பைத்தான். ஸோ இப்போ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் ப்ரோக்ராம். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைத்தான் we can work on it in following ways. ஸோ ரெண்டு மெத்தடில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட், இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இப்போது ஒன் பை ஒன் பார்க்கலாம். இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா என்னென்னா search the python.exe file in the drive in which it is installed. If found, double click it to start Python interactive mode. ஸோ இது நான் உங்களுக்கு இப்போ ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ பைத்தான் வேணும், நான் பைத்தான் கொடுக்குறேன். ஸோ பைத்தான் எனக்கு பைத்தானில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் IDLE இருக்குது, பைத்தான் 3.8 மாடியூல் இருக்குது, மேனுவல்ஸ் இருக்குது, பைத்தான் 3.8 இருக்குது. நீங்கள் எப்பயுமே எது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா IDLE தான் ஓப்பன் பண்ணணும். IDLE அப்படின்னா என்னென்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ இதில் தான் நம்ம போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணணும். அதனால் இந்த IDLE வந்து கிளிக் பண்ணிக்கிங்க, இல்லை டபுள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தோம்னா இன்ட்ராக்டிவ் மோட். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்ட்ராக்டிவ் மோடு. ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்லைடில் பார்த்தலாம். இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு பைத்தானில் போயிட்டு IDLE நான் சொன்ன மாதிரி IDLE ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட், இதுதான் கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த ட்ரிபிள் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த ட்ரிபிள் ஏரோ மார்க் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா
இந்த ட்ரிபிள் ஏரோ மார்க்கை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் print hello world. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் வேணால் நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இதில் ஸ்ட்ரிங் கெட் பண்ணிக்கலாம். அதோட சமயத்தில் நியூமரிக்கல் சம்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சம் பண்ணலாம். ஸோ 2 + 3 5. இது மாதிரி நீங்கள் என்ன சம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஸ்ட்ரிங் எப்பவுமே நம்ம சிங்கிள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. நம்பர்ஸ்க்கு சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் சிங்கிள் கொட்டேஷனில் என்ன கொடுத்தாலும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து இன்ட்ராக்டிவ் மோட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் மோடில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை சேவ் பண்ணிவிட்டு, ஸோ இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தோம்னா .py பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் .py கொடுத்து தான் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ஸ்கிரிப்ட் மோட். இப்போ ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைலில் போங்க. ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் கொடுங்க. நியூ ஃபைல் கொடுத்தோடனே நமக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபைல் வந்து சேவ் பண்ண போகிறோம். அதனால் ஃபைல் கொடுத்துட்டு சேவஸ் கொடுங்க. ஸோ இப்போ லொக்கேஷன் உங்களோட பைத்தான் ப்ரோக்ராம் எங்கே சேவ் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணுங்கள். எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வேணும். டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ப்ரோக்ராமோட நேம், அதாவது இந்த ஃபைலோட நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் என்ன கொடுக்க போகிறோன்னா hello.py. ஸோ நமக்கு தெரியும் பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தோம்னா hello. ஸோ hello.py நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது என்னுடைய ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம்னா நான் டைப் பண்ணலை, ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா hello.py அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் என்ன ப்ரோக்ராம் வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அடிஷன் பண்ண போகிறேன். ஸோ 2 வேல்யூ நான் வாங்குகிறேன். a = int of input of enter a value, next b value get பண்ண போகிறேன். ஸோ b = int of input of enter b value, next addition பண்ண போகிறோம். ஸோ c = a plus b நான் கொடுத்துட்டு இப்போது c வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ print the addition of two numbers is comma c. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு இப்போது ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் டூல் பாரில் ரன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் மாடியூல்ன்ற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரன் மாடியூலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா F5ம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கேட்குது. ஸோ வேல்யூ வந்து பார்த்தோன்னா a வேல்யூ வந்து சம் வேல்யூ 65, b வேல்யூ வந்து 78. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தோன்னா 143. ஸோ இப்போது நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணதுனால என்னால் எப்போ வேணால்
என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஆடிங் டூ நம்பர்ஸ். ஸோ நான் ஒரு ப்ரோக்ராமாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே டைப் பண்ணி சேவ் பண்ணி அப்புறம் ரன் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்தோம். இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது மாதிரி ஃபைல் ஓப்பன் பண்ணாமல் டைரெக்டாக கமாண்ட் கொடுத்து நம்ம கெட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இப்போ நம்ம இது 2 தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாப்டர் 5 வந்து ஓவர். இந்த சாப்டரில் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டான எந்த ஒரு டாப்பிக்குமே இல்லை. இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதில் வந்து இருக்கிற டைப்ஸ், அதாவது ஸ்கிரிப்ட் மோட் அண்ட் தென் இன்ட்ராக்டிவ் மோட், ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அதை பற்றி மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சாப்டர் 6 அதாவது பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த லெசன் வந்து நான் உங்களுக்காக எடுக்கிறேன். ஸோ டேர்ம் 1 நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எல்லா சாப்டருமே நான் உங்களுக்காக கவர் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.